From the given figure, name all pairs of parallel lines. So parallel lines என்னது ரெண்டுமே intersect ஆகாம ஒரு ரெண்டு டபுள் ஹெட்டட் ஆரோ மார்க் இது மாதிரி போறது தான் என்ன சொல்றது parallel lines அப்படின்னு சொல்றது. இப்போ நமக்கு லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4, லைன் 5 கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம எதெல்லாம் parallel lines மார்க் பண்ண போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்க பாத்தீங்கன்னா L3 is parallel to L4. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்? L3 is parallel to L4. ஓகேவா? சோ L3 யும் L4 ம் parallel lines. அதுக்கப்புறம் L4 is parallel to L5. சோ இது ஒன்று முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் L4 is parallel to L5. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா L3 is again parallel to என்னது? L5. L3 is parallel to L5. ஓகே. So L3 is parallel to L4, L3 is parallel to L5, அதுக்கப்புறம் L4 is parallel to L5. ஓகேவா? So these are the three pairs of parallel lines. Next question என்ன கொடுத்திருக்காங்க? All pairs of intersecting lines. What is an intersecting line? ரெண்டு லைன் இந்த மாதிரி intersect ஆகுறதா நம்ம என்ன சொல்லுவோம்? intersecting lines அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த லைன்லாம் intersect ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் L1ன்ற லைன் L3ன்ற லைனோட intersect ஆகுதா? ஃபர்ஸ்ட் என்ன L1. So this is L1ன்ற லைன் L2 ஓட லைனை intersect ஆகுது. எங்க? at the point V. Vன்ற பாயிண்ட்ல பாருங்க L1 இது லைன், இது L2 இங்க intersect ஆகுது இந்த இடத்துல. So pairs of intersecting lines என்னது? L1 and L2. L1 and L2 at the point என்னதுன்னு பாத்தீங்கன்னா V அப்படின்ற பாயிண்ட்ல intersect ஆகுது. அடுத்தது நம்ம L1 எடுத்துக்கலாம். L1 அதுக்கப்புறம் என்னது? L3 ஓட intersect ஆகுது. எந்த பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா Pன்ற பாயிண்ட்ல intersect ஆகுதா? கிளியர். நெக்ஸ்ட் பேர் எடுத்துக்கலாம். திரும்பவும் L1 எடுத்துக்கலாம். L1 இங்க L1 and L4 are intersecting lines. இங்க எந்த பாயிண்ட்ல intersect ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா R அப்படின்ற பாயிண்ட்ல intersect ஆகுது. L1ம் பாத்தீங்கன்னா L1 இது என்னது? L4 this is L1. இது எந்த பாயிண்ட்ல intersect ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா R அப்படின்ற பாயிண்ட்ல intersect ஆயிருக்கு. நம்ம தனித்தனியா ஒவ்வொரு லைனா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் L1 எடுத்துக்கலாம். L1 பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் L1 இங்க இருக்கு, L5 இங்க இருக்கு, ரைட்? சோ எந்த பாயிண்ட்ல intersect ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா L1 and L5. சோ L1 and L4, L1ம் L4ம் Rன்ற பாயிண்ட். அதே மாதிரி L1ம் L5ம் எந்த பாயிண்ட்ல intersect ஆயிருக்கு? U அப்படின்ற பாயிண்ட்ல intersect ஆயிருக்கு. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் intersecting angles போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். L1 முடிச்சிட்டோம். இப்போ L2 போடலாம். ஓகே. சோ நெக்ஸ்ட் L2 and பாருங்க L2வும் இங்க L3யும் L1ம் L2வும் ஏற்கனவே போட்டோம். L2வும் L3யும் எந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல intersect ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Q அப்படின்ற பாயிண்ட்ல intersect ஆயிருக்கு. நெக்ஸ்ட் L2 and L4 எந்த பாயிண்ட்ல intersect ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா L2 L4 S அப்படின்ற பாயிண்ட்ல intersect ஆயிருக்கு. நெக்ஸ்ட் L2 and L5 எந்த பாயிண்ட்ல intersect ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா T அப்படின்ற பாயிண்ட்ல intersect ஆயிருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? pair of lines whose point of intersection is V. அப்போ V அப்படின்ற பாயிண்ட்ல எந்தெந்த லைன்ஸ் intersect ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ L1 and L2 இந்த ரெண்டு லைனும் எப்படி இருக்கு? Vன்ற பாயிண்ட்ல இங்க intersect ஆயிருக்கு. This is L1 and this is L2. இந்த ரெண்டுமே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பாத்தீங்கன்னா V. நெக்ஸ்ட் fourth question. Point of intersection of the lines L2 and L3. இப்போ L2 and L3க்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Q. ஓகேவா? பாருங்க L2 லைன் இங்க இருக்கு, L3 லைன் இங்க இருக்கு. So L2 லைன் இங்க இருக்கு, L3 லைன் இங்க இருக்கு. L2 இது L3 எந்த பாயிண்ட்ல intersect ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா this is Q பாயிண்ட்ல intersect ஆயிருக்கு. ஓகே. லாஸ்ட் fifth one. Point of intersection of the lines L1 and L5. பாத்தீங்கன்னா this is L1 அதுக்கப்புறம் இது என்னது? L5. So L1 and L5 எந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா so L1 and L5 U பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல ஆயிருக்கு. So this is U. Clear?